Hi friends, வணக்கம் and welcome to எங்க வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டுமே யூஸ் பண்ணாம சப்பாத்தி இல்லனா நான்க்கு ஏத்த ஒரு சைடு டிஷ் தான் நம்ம வந்து செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சோ அது என்ன சைடு டிஷ் அப்படினு பாப்போம் வாங்க. நம்ம இன்னைக்கு சப்பாத்தி நான் புரோட்டா இதுக்கெல்லாம் ஒரு சைடு டிஷ் செய்ய போறோம். அதுக்கு வெங்காயம் தேவையில்லை, தக்காளியும் தேவையில்லை. அது என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம இப்போ பேபி பொட்டேட்டோ வச்சு தான் இந்த சைட் டிஷ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நாங்கள் ஒரு 1/2 கிலோ பேபி பொட்டேட்டோ வாங்கி இதை வந்து ஒரு விசில் மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கோம். நீங்கள் நிறைய விசில் விட்டிங்கன்னா அது வந்து ஸ்மாஷ் ஆகிடும், அப்புறம் குழஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு அங்கங்கே குத்தி வச்சுக்கோங்க. நம்ம வச்சுருக்க இந்த வெந்த பேபி பொட்டேட்டோவெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் ஆற வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். போட்ட உடனே எடுத்துடக்கூடாது. பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா பொட்டேட்டோவையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். உருளைக்கிழங்கெல்லாம் வறுத்த பிறகு நம்ம வந்து இப்போ மசாலா ஜாமான் வறுத்து அரைக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிராம்பு, பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, 2 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே 1 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம். மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவை. இப்போ நம்ம வந்து சொல்கிற அளவெல்லாம் வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு ஏற்ற அளவு. இது வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா ஆறின பிறகு நல்லா வந்து தண்ணி ஊற்றாமல் ட்ரை பவுடராக ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 12 காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கோம். அதை வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 15 நிமிஷம் போல் ஊறின பிறகு இதையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி விட்டு. இது வந்து பார்க்க ரெட்டிஷாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து காரம் இருக்காது. நம்மளோட டிஷ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். காஷ்மீரி சில்லி வந்து நல்லா சிவப்பாக இருக்குது. நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். அதே மாதிரி நம்ம வந்து இந்த மசாலா பவுடரையும் நம்ம வந்து ஃபைன் பவுடராக ஆக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு 1.5 கப் போல் தயிரை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். புளிக்காத தயிராக இருக்கட்டும். இது வந்து நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த காஷ்மீரி சில்லியை அந்த தயிரில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் சேர்த்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோவில் வச்சு எல்லாம் போடுங்க. ஒரு பேனில் நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு இது வந்து சுக்கு, பெருங்காயம், மஞ்சத்தூள் வச்சுருக்கோம். பொட்டேட்டோ யூஸ் பண்ணி செய்கிறனால கேஸ் இல்லையா, அதனால் அதெல்லாம் சேர்க்குறோம். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் இருந்தால் போதும். நம்ம பண்ணுற டிஷ் பேர் காஷ்மீரி தம் ஆலு. இப்போ வந்து இதுலேயே நம்ம வந்து 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து ஸ்லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து மிளகாத்தூளை ஃப்ரை பண்ணோன்னே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த தயிரில் மிக்ஸ் பண்ண மசாலா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா தெரிஞ்சிரும், அதனால் பார்த்து பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் ஆட் பண்ணி நம்ம இதை கொதிக்க விடணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கொதிச்சு விட்டு நம்ம வச்சுருக்க ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ண பிறகு ஒரு 10 நிமிஷம் போல் ஸ்லோவில் வச்சு நம்ம வந்து தம் போடணும். அப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம். சிம்லேயே நல்லா வந்து இது கொதிச்சு வந்துடுச்சு. நல்லா வந்து கிரேவியும் திக்காயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் இதை வந்து நிப்பாட்டிடலாம். சூப்பராக நம்மளோட காஷ்மீரி தம் ஆலு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, நான் அதுக்கெலாம் வந்து தொட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்பைசியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சோம்பு, ஏலக்காய் அதெல்லாம் இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம்.
நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.